அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் வாஸ்து குறித்தும் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதில் ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம். ஹவுசிங் லோன் எப்படி, அதில் என்ன மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுது, அது டெனர் எப்படி, என்ன மாதிரி கொடுக்குறாங்க, ஹவுசிங் லோன் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன, டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு. இப்போ அதில் ஹவுசிங் லோன் வாங்கிட்டு சரியா கட்டாம நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்கன்றதை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஹவுசிங் லோன் வாங்கிட்டு அப்புறமா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காக்குல நிறைய பேர் பார்க்கணும். ஏன்னா ஹவுசிங் லோன் வாங்கும்போது அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசாக தெரியாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, நம்ம கட்டுறதுல இவ்வளோ போர்ஷன் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிடுது வச்சிருது அப்படின்னா நிறைய பேர் பொருளாதார நெருக்கடினால அவங்களால ஹவுசிங் லோனை சரியா கட்ட முடியாம. இப்ப அந்த மாதிரி போகும் பட்சத்துல அடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதை எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின்றத குறித்து நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் அண்ட் குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட். ஓகே, இப்ப நம்ம அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடன்றது என்ன பார்த்தீங்கன்னா அவசியமா இருந்தால் ஒழிய அதை வாங்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் கடனை தவிர்க்கிறதுக்கான வழிகள் இருந்தா கடனை தவிர்க்கணும். ஏன் இந்த மாதிரி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, கடன் என்னைக்குமே கடன் தான். வெளிநாட்டுல வந்து கடன் வந்து வேற மாதிரி, அவங்க வந்து எல்லாத்தையுமே கடன்ல தான் வாங்குவாங்க, வாங்கிட்டு இஎம்ஐ பே பண்ணுவாங்க. நம்ம நாடுகள்ல எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. அப்ப அந்த ஸ்டேஜ், அதாவது காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா நம்ம வாங்கணும், அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. வெளிநாட்டுல இது அப்படியே வயசு வருஷா எல்லாத்தையுமே முதல்ல என்ஜாய் பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறமா அதுக்கு மாசம் பணம் கட்டுவாங்க. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால அந்த பணத்தை சரிவர கட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. சரிவர கட்ட முடியாதப்ப நமக்கு வந்து பெரிய பர்டன் ஆயிடும். Bhima Homes and Properties. 30 plus years of experience in the construction industry, more than 750 plus clients, 700 plus satisfied customers. You can choose us as your construction partner. Call 9500911113. Bhima Homes and Properties. An ISO certified construction company. Team of architects, engineers, consultants and builders. பர்டன் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்த்லி கமிட்மெண்ட், அந்த மாசம் கட்டக்கூடிய பணம். அதை வந்து கம்பல்சரியா நீங்க எது இருக்க, நீங்க சாப்பிடுறீங்க, உங்க உடல் நலத்துக்கு மருத்துவமனைக்கு போறீங்க போகல, இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. மாசம் இஎம்ஐ கட்டணும், அதுதான் வந்து மெயின் திங். இஎம்ஐ நீங்க ஃபர்ஸ்ட் இஎம்ஐக்கு நீங்க பணம் எடுத்து வச்சு இஎம்ஐ கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா மிச்ச பணம் இருந்தா நீங்க செலவு பண்ணிக்கணும். ஆனா இஎம்ஐ மட்டும் நீங்க கட்டாம விட்டுறக்கூடாது. உங்களுக்கு எந்த விதமான எமர்ஜென்சி செலவு இருந்தாலும் பரவாயில்ல, இஎம்ஐயை நீங்க கட்டியே தான் ஆகணும். இதுதான் பேங்க், பினான்ஸ் கம்பெனி எல்லாமே சொல்ற ரூல். எந்த விதத்துலயும் உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடையாது, நீங்க பணத்தை கட்டித்தான் ஆகணும். அதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள கான்ட்ராக்ட். ஓகே, இப்படி காசையும் வாங்கிடுறோம், சாரி லோனையும் வாங்கிடுறோம். லோன் வாங்கி வீடு வாங்குறோமோ இல்லை கார் வாங்குறோமோ, இது எல்லா லோனுக்கும் பொருந்தும். வீட்டு லோனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போகும். மிச்சம் எல்லா லோனுமே இது மாரி தான். வசதிக்காக நிறைய கடனை வாங்கிட்டு கடைசியில வந்து அவங்களால எதையுமே பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பேர் சஃபர் ஆகிறாங்க. ஓகே, இப்ப அந்த வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் போன் பண்ணி பேங்க்ல இருந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க, இவங்க எப்படி பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது இது சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் எதுவுமே ஆர்பிஐலயே யாருமே பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இவங்க நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பண்றாங்க. ஓகே, இப்ப இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இந்த மாதிரி போன் கால்ஸ் வர ஆரம்பிச்சதுனால பேங்க் ஆபீசியல்ஸுக்கும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன சார் இந்த மாதிரி ஹவுசிங் லோன் ரெக்கவரி ப்ராசஸ் என்ன அப்படி, அதை தான் நம்ம உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ கட்டாம விட்டீங்கன்னாவே 3 மாசம் இஎம்ஐ நீங்க கட்டாம விட்டீங்கன்னாவே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்பிஏ,
நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு பேங்க் ரெகுலேட் பண்ணிடுவாங்க. நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா பேங்க் அதுல இன்வெஸ்ட் பண்ணி பேங்க்குக்கு அதுல இருந்து எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் இல்லாம, அதாவது பெர்ஃபார்மன்ஸ்னா பேங்க்குக்கு அதுல இருந்து ஏதாவது ரிட்டர்ன் இருந்தாதான் அது பெர்ஃபார்மிங் அசெட். பெர்ஃபார்ம் பண்ணாத அசெட்னா பேங்க் அதுல பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, அதனால பேங்க்குக்கு எந்த விதமான கெயினும் இல்லை அப்படின்றத நான் பெர்ஃபார்மிங் அசெட். ஒன்ஸ் பேங்க் நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லி அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு போகும் ஆட்டோமேட்டிக்கா. அடுத்து எப்படின்னா பேங்க் கொடுத்த பணத்தை எப்படி ரெக்கவர் பண்றதுன்ற ஸ்டெப்ஸ் அவங்க எடுப்பாங்க. ஓகே, அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் கால்ஸ் பேங்க்ல இருந்து முதல்ல ஃபோன்ல பேசுவாங்க. இந்த மாதிரி உங்களோட இஎம்ஐ வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை ஒரு சிலர் கவனிக்காம விட்டுருக்கலாம், இல்ல பேங்க்ல ஏதாவது ப்ராப்ளத்தினால இஎம்ஐக்கு த்ரூ ஆகாம இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபோன் கால்லயே சரி பண்ணிடுவாங்க. அப்படியா என்னன்னு சொல்லி பார்த்து செகண்ட் அந்த மாதிரியா இல்லாம அவங்களுக்கு உண்மையிலேயே பினான்சியல் கிரைசஸ் இருக்கு, அதனால அவங்களால அந்த இஎம்ஐயை கட்ட முடியல அப்படின்னா அவங்க என்ன அந்த வர்ற மாதிரி ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, வைப்பாங்க. அவங்க அடுத்து அந்த ஃபோன் காலோட ட்ரீட்மெண்ட் மாறிக்கிட்டே போகும். ஆரம்பத்துல ஃபோன் பண்ணி ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க, அடுத்து கொஞ்சம் ஹார்ஷா பேசுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் மரியாதை குறைவாகவும் பேசுவாங்க, அதுக்கப்புறம் வேற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, இதை நம்ம என்ன பண்றது அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். வாங்கினதுக்கான பணத்தை கட்டித்தான் ஆகணும். அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. ஏன்னா பணம் வாங்கும் போது அதை எப்படி ரீபே பண்ண போறோம்ன்ற நமக்கு சோர்ஸ் இல்லாம நம்ம பணம் வாங்கிட்டோம்னா அது தப்பு. யார் பணம் வாங்கினாங்களோ அவங்களோட. ஓகே, இதே இடத்துல ரிமைண்டர் கால், வார்னிங் கால், லீகல் நோட்டீஸ்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது நீங்க வாங்கியிருக்கீங்க பாத்தீங்களா கடன், அதுல இதுக்கு எல்லாத்துக்குமே சார்ஜஸ் ஆட் ஆகிட்டே வரும். இதுதான் நம்ம நிறைய பேர் கவனிக்காம வர்ற விஷயம். எப்படி ஆட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரிமைண்டர் பண்றதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க, லீகல் நோட்டீஸ், வார்னிங் லெட்டர், லீகல் நோட்டீஸ் ஒரு லெட்டர் அனுப்புறதுக்கு 500 ரூபாய் சார்ஜ் போட்டுருவாங்க. ஒரு 10 லெட்டர் வந்துச்சுன்னு வைங்க 5000 ரூபாய் அதுக்கே சரியா போச்சு உங்களுக்கு. அதுக்கு அடுத்து லீகல் நோட்டீஸ், ஒரு அட்வொகேட் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பார், நீங்க சட்டப்படி இந்த செக்ஷன் படி நீங்க லோன் வாங்கிருக்கீங்க, இஎம்ஐ நீங்க கட்டல, உங்க மேல சிவில் நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லி போட்டு ஒரு நோட்டீஸ், அதுக்கு ஒரு அமௌண்ட். இது எல்லாமே உங்க லோன்ல சேர்ந்துக்கிட்டே வரும். அதாவது உங்க லோன் பெர்ஃபார்மிங் அசெட்டா இருக்கிற வரைக்கும் கூட அது கம்முன்னு தான் இருக்கும். நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா எப்ப மாறுதோ ரொம்ப ஸ்பீடா லோன் அமௌண்ட் கூட்டிகிட்டே போகும். வட்டி, அதுக்கப்புறம் பெனால்டி, டிஃபால்ட் ஆனதுக்கு ஒரு சார்ஜஸ், இப்படின்னு நிறைய புது புது பேர்ல பேங்க் போடுற சார்ஜஸ் யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி பேர்லாம் புதுசு புதுசா இருக்கும். இது பூராமே இந்த அல்ட்ரா மாடர்னைஸ்டு பேங்க் இந்தியன் பினான்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நிறைய இருக்காது ஒவ்வொன்றுக்கும் அப்படின்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு வரக்கூடிய ரிமைண்டர் கால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் போட்டு ஜெட் வேகத்துல உங்களோட லோன் அமௌண்ட் ரைஸ் ஆகிட்டே போகும். இது போக பேங்க் அபிஷியல்ஸ் இல்ல வேற யாரும் அவங்களோட ரெக்கவரி ஆட்கள் யாராவது உங்களுக்கு கார் போட்டு தேடிட்டு வர்றாங்கன்னு வைங்க, அந்த காருக்கான செலவு, அவங்க 4 பேர் வந்தாங்கன்னா 4 பேருக்கான சம்பளம் எல்லாத்தையும் சேர்த்து உங்க லோன்ல தான் எடுவாங்க. இப்படியே லோனுக்கான காஸ்ட் கூட்டிகிட்டே இருக்கும். இதுல நிறைய ஹாரஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்ப கேள்விப்படுறோம். இதுக்கெல்லாம் யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாது. பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியலன்னா என்ன பண்ண முடியும்? அது ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். அப்படி உங்களால ஃபேஸ் பண்ண முடியல, அவங்க ரொம்ப ஒரு லிமிட்டை தாண்டி போறாங்கன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா நீங்க பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேங்குக்கும் இருப்பாங்க. பேங்கிங் ஆம்புட்ஸ்மேனுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிரான்ச் மேனேஜர் லெவல்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். அடுத்து பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன் கொடுக்கணும். அதுக்கு ஏதோ 1 மாசம் ஏதோ டைம் இருக்கு. அதுக்கப்புறமா பேங்கிங், அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னா நீங்க ஆர்பிஐ நீங்க டைரக்டா ரிப்போர்ட் பண்ணலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு சொல்றது நீங்க வாங்கின கடனை கட்டணும். இது எந்த இடத்துலயுமே பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன் ஆர்பிஐயே சரி நீங்க பாவம் சிரமப்படுறீங்க நீங்க கடனை கட்ட வேணாம்னு சொல்ல போறது கிடையாது. உங்களுக்கு வாங்கின பணத்தை திருப்பி கட்டணும். அது ஏதாவது வேற சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா போட்டிருக்காங்க வச்சிருக்காங்க, ஏதாவது ஒன்று குறைஞ்ச வாங்கினா அது உங்களுக்கும் அந்த பேங்குக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து அது மாறும். ஆனா எந்த இடத்துலயுமே யாருமே சரி ரைட்டு நீங்க பணம் கட்ட வேணாம்னு சொல்லி தள்ளுபடி பண்றதுக்கான அதிகாரம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஓகே, சர்ஃபாசி ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ஃபாசி ஆக்ட், நீங்க 3 மாசம் இஎம்ஐ கட்டல அப்படின்னாவே இந்த என்பிஏ ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆக்ட் படி உங்க சொத்தை கேப்சர் பண்றதுக்கு கோர்ட்ல போய் போட்டு வச்சுக்கலாம், பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேங்குக்கு நல்ல ஒரு பவர் கொடுத்துட்டாங்க. அதனால பேங்க் இந்த செக்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டியை ஈஸியா ஜப்தி பண்றது, டேக் ஓவர் பண்றது.
உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி விட்டு வெளியேற்றிட்டு ப்ராப்பர்ட்டியை அவங்க எடுத்துடுவாங்க. கோர்ட்டுக்கே போக வேண்டியது கிடையாது. இப்படி உங்கள் ப்ராப்பர்ட்டி எடுத்ததுக்கு அப்புறம், அதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டின்னு கிடையாது, லோன் கட்டாத ஒரு ப்ராப்பர்ட்டி, எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு மன சங்கடமாக இருக்கும். அந்த மாதிரி ஓகே, லோன் கட்டாத நபரோட ப்ராப்பர்ட்டியை அவங்க சர்ஃபேசி ஆக்டில் எடுத்து அதை என்ன பண்ணணும்னா ஆக்ஷன் அவங்க எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு விற்க முடியாது. அவங்களும் ஒரு பப்ளிக் ஆக்ஷன் கொண்டு பேங்கோட சைட்ல போட்டு மார்க்கெட் வேல்யூவோட கம்மியா போகும் அப்படின்னா, சப்போஸ் நீங்க ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்கிருக்கீங்க, உங்க ப்ராப்பர்ட்டி வித்தா 9 லட்ச ரூபா தான் போகுதுன்னு வைங்க, அந்த 1 லட்ச ரூபாய் திருப்பி நீங்க தான் கட்டணும். உடனே சரி ரைட், உங்க ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துட்டாங்க பேங்க், அவங்களா ஏலம் விட்டுட்டாங்க, நம்மளுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. அது நீங்க வாங்கின கடனோட கம்மியா போச்சுன்னா பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க தான் கட்டணும். 10 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி, 10 லட்ச ரூபா லோன் வாங்கிருக்கீங்க, ப்ராப்பர்ட்டி 12 லட்ச ரூபாய்க்கு போகுது, 2 லட்ச ரூபாய் பேங்க் உங்களுக்கு கொடுத்துரும். கொடுத்துட்டு அப்பா இருந்தா சொத்தை வித்துல மிச்ச காசு இருந்தா வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கணக்கை கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி ஒன்ஸ் பண்ணும் போது சிபில்னு கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பேர் ஆஃப் இந்தியா லிமிடெட் இதை ஒன்று போட்டு சிபில்னு சிபில் இது எதுக்குன்னா, ஒரு கடன் கொடுக்கறதுக்கு ஒரு நபரை அனலைஸ் பண்றதுக்கான ஸ்கோர். அந்த ஸ்கோர் அதிகமா இருந்துச்சுன்னா அவர் கடன் கொடுக்கலாம், ஸ்கோர் கம்மியா இருந்துச்சுன்னா அவர் கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இது ஆக்சுவலா சத்தியம் அவங்க குரூப்ல இருந்தா பண்றாங்க. ஆனா இப்ப அவரே உள்ள இருக்காரா வெளியில இருக்காருன்னு தெரியல. ஏன்னா இவங்க டேட்டாஸ் எல்லாம் எந்த அளவுல உண்மையா இருக்கும். ஏன்னா இந்த சிபில்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு பேங்க் பூராமே உங்களுக்கு இது பண்றாங்க. நீங்க ஒன்ஸ் நீங்க டிஃபால்ட் பண்ணிட்டீங்க, லோனை கட்டாம உங்க பேங்க் எடுத்து அதை இது பண்றாங்க, ஆக்ஷன்ல விட்டு செட்டில் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க திருப்பி ஜென்மத்துக்கு எந்த லோனும் நீங்க வாங்கவே முடியாது. ஏன் வாங்க முடியாது? இந்த சிபில் ரிப்போர்ட்ல உங்களை பத்தி போட்டு வச்சுருவாங்க. இவர் இந்த மாதிரி ஒரு கடனை வாங்கிட்டு கட்டாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மார்க் போட்டு வச்சிருவாங்க. அந்த சிபில் ஸ்கோர் எல்லாம் இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு அது பத்தின நமக்கு சரியான டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனா நீங்க எங்கேயுமே லோனே வாங்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்களா உங்களோட சொந்த பணத்தை வச்சு டெவலப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, அதனால இந்த சிபில் ரிப்போர்ட்டை ரொம்ப ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க கரெக்டா பணம் கட்டணும். கட்டினீங்கன்னா அந்த ரிப்போர்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும். நீங்க அடுத்து லோனுக்கு போனோம்னா உங்களுக்கு மாலை போடாதபடியே கூப்பிட்டு லோன் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, இதே நேரத்துல இந்த கடன் வாங்கி நமக்கு தவறும் போது என்னென்ன ப்ராப்ளம் வருது பாத்தீங்கன்னா, பினான்சியல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ். பினான்சியலா ஏற்கனவே நீங்க ஒரு டவுன்ல இருக்கீங்கன்னா உங்களால லோன் கட்ட முடியாம போயிருக்கலாம். சரி, திருப்பி உங்களாலன்னு சொல்ல மன்னிச்சுக்கோங்க. ஒரு நபர் பினான்சியலா டவுனா இருக்கனாலதான் அவரால் லோன் கட்ட முடியாம போயிருக்கலாம். ஆனா அவரை மேற்கொண்டு இன்னும் மென்டல் டிப்ரெஷன்லயும் கொண்டு போய் விடுறது. ஏன்னா திருப்பி இவங்க போன் பண்றது வைக்கிறது இதெல்லாம் அவர் ஒரு மென்டல் அகனி கிரியேட் ஆகும். இதனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாதிக்கும். ஃபேமிலியில சந்தோஷம்ன்றது இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள். இதுக்கு என்ன சொல்யூஷன்? பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? கடனை வாங்கிட்டான், வருமானம் இல்லை, கட்ட முடியல, என்ன செய்யலாம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி பேங்க் எடுத்துட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுடலாம். ப்ராப்பர்ட்டி பேங்க் எடுத்துருச்சு, அப்பயும் மார்க் நீங்க வாங்கின கடனோட கம்மியா தான் போகுது, பேலன்ஸ் காசை கட்டுங்கன்னு கடன் வாங்கின வர கேட்குறாங்க. அவர் ஏற்கனவே கடன் கட்ட முடியாம உட்காந்துருக்காரு. அப்ப என்ன செய்வாரு அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய லீகல் சொல்யூஷன்ஸ். நீங்க ஒரு அட்வொகேட் கிட்ட போய் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டீல் பண்ணியிருப்பாங்க. அவங்க உங்களுக்கான சொல்யூஷன். ஓகே, இந்த கடன் வாங்குறதுல உள்ள பிரச்சனைகளை நான் சொல்லிட்டேன். ஆனா கடனை தவிர்க்கிறதுக்கான பிரச்சனைகளை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கு. கடன் வாங்காம ஒரு பொருளை எப்படி வாங்குறது அப்படின்னு. அது வீடா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு தேவையான வேற எந்த பொருளா இருந்தாலும் சரி, கடன் வாங்காம அந்த பொருளை எப்படி வாங்குறது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரகசியம்தான். உங்க முன்னோர்கள் எல்லாமே பண்ண விஷயம்தான். இந்த பேங்க் எல்லாம் எப்ப லிபரல் ஆனாங்க, இந்த அல்ட்ரா மாடர்னைஸ்டு பேங்க் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கடன் இஎம்ஐ புதுசான பேர் இல்லை. அதுக்கு முன்னாடி பேங்க்ல போய் நீங்க ஒரு லோன் வாங்கணும்னு வைங்க, தலைகீழ நின்னால முடியாது, அவ்வளோ டைட்டா இருந்த காலம்லாம் இருக்கு. பேங்க்ல போய் நீங்க ஒரு ஹவுசிங் லோன் வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி அப்படி இருந்த காலங்களும் இருக்கு. அப்படி அந்த காலத்துல யாருமே வீடு வாங்கலையா, சொத்துக்கள் வாங்கலையா, இல்ல கார் வாங்கலையா, எதை வாங்கல, எல்லாமே எல்லாமே பண்ணாங்க, கம்மியா பண்ணாங்க. டெவலப்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஏன்னா கடன் கிடையாது, எல்லாருமே ரொக்கமா கட்டி வாங்கணுன்றப்ப இது எல்லாமே இன்னைக்கு ரோட்ல ஓடுது பாருங்க. ஒவ்வொரு கம்பெனி டீலரும் மாசம் குறைஞ்சது பாத்தீங்கன்னா 200 கார் 250 கார் விற்கிறாங்க. ரொக்கம் கட்டினா கார் வாங்கணும் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சு. 20 கார் கூட விற்காது ஒவ்வொரு ஊர்லயும். இதுதான் இன்னைக்கு உள்ளது. இது எல்லாத்தையுமே எளிமையாக்கலாம்னு சொல்லி இப்படி கடன் கொடுத்து இது பண்றாங்க. இத கரெக்டா பிளான் பண்றவங்க தப்பிச்சுக்கிறாங்க.
சில ஒரு ஆசையில ஒரு இதுல போய் இதுல உள்ள உழுகுறாங்க, மாட்டிக்கிட்டு அந்த சந்தோஷத்தெல்லாம் தொலைச்சு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஓகே, தொடர்ந்து நாங்க கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. யாருக்காவது இது தேவைப்படும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோட இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாஸ்து கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். இது 1-to-1 பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னாலும் எங்களோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் அதை இது பண்ணுவோம். வாஸ்துனாலும் சரி, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்கள் சைட்டில் ஒரு கான்ட்ராக்டராக இருக்கீங்க வைக்கிறீங்கன்னா அது எப்படி அந்த ரிஸ்க் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வேலிட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். இது 33 வருஷத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரி இருக்கும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுக்குறது